ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கிராமத்து முறையில் கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒன்றும் பார்த்து செய்கிறத அன்றைக்கி அவங்க பக்குவமாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெத்தடை எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இது மாதிரி இடிக்கல்ல வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. 100ங்கிறத 150 கூட எடுத்துக்கலாம். கூடவே ஒரு முழு பூண்டை நல்லா இது மாதிரி இடி உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணியை நல்லா காய வச்சுட்டு நெத்திலி கருவாடு எடுத்துருந்தாங்க. அதை தலையை கிள்ளி போட்டுட்டு நம்ம இது போல் தண்ணியில் போட்டுடலாம். கூடவே ஒரு 6 தக்காளி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி குண்டு தக்காளிங்கிறதுனால நான் 6 சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லா கையிலேயே பிழிஞ்சு விடுங்க. ஒருவேளை தக்காளி டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா வந்துடும். அப்புறம் புளியும் போது இந்த மேலே இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மீதி இருக்கிற தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு 3 முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்து நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் பொடி தாங்க சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் அதையே சேர்த்துங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆட்டி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தேங்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குழம்பு ஜாஸ்தியாக வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன தேங்காய் முழுசாகவே அப்படியே சேர்த்துட்டேன். இப்போது தேங்காய் விழுது, அப்புறம் நம்ம சேர்த்த மசாலா, காய்கறிங்க, தக்காளி எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா நமக்கு காயோட மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கிட்டு நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இப்போது இது மாதிரி நீங்கள் பரட்டினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயை முன்னாடியே நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு காரி போயிடும், காரல் வாசம் வரும். அதனால் இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை இது மாதிரி காம்போடு போடுங்க. அப்போ தான் அதோட ருசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். கத்திரிக்காய் எதுக்காக இப்படி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா சீக்கிரமாக குழையாமல் இருக்கும். கத்திரிக்காயும் நமக்கு முழுசாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். மற்றபடி உங்களுக்கு எந்த சைஸில் போடணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் பிரட்டி வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கான தாளிதமெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போது வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது பொரியிற டைமில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக சேர்த்து வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரியிறப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அதோட மனமும் ருசியும் இன்னமும் நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பூண்டு தாளிக்கும் போதே உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கும். அந்த அளவுக்கு மனமாக இருக்கும். இப்போது மறுபடியும் நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இது மாதிரி நல்லா கலர் மாறி வரட்டும். இப்படி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம மீன் குழம்புக்கு, கருவாடு குழம்புக்கெலாம் இது போல் தான் செய்வோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்துலேயே புளியை சேர்த்துட்டு மற்ற மசாலா பொடிக்கள்லாம் இதுக்கப்புறமா சேர்த்து கொதிய வைப்போம். அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். புளி தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்ச காய்கறி, வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம புளித்தண்ணியிலேயே நம்ம கலந்து வச்ச குழம்பு இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் பாருங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை தொக்கு மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ இல்லை குழம்பு மாதிரியோ எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலுமே அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் கலந்து வச்சோம்ல, அந்த சாந்தை ஊற்றிட்டு கடைசியாக கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு கொதிஞ்சு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கருவாடை சேர்த்துருக்கோம். எதுக்காக நம்ம காயெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு புளித்தண்ணியை அப்புறமா சேர்த்துங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு புளித்தண்ணியை சேர்த்துட்டு அப்புறமா காயை போட்டிருக்கும்போது புளியில் நமக்கு காய் வந்து சீக்கிரமாக வெந்து வராது. அதுக்காக தான் நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே காய்கறிலாம் போட்டுட்டு காய் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கூட புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் செஞ்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக காயெல்லாம் வெந்து வந்துடும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போது எல்லாமே நமக்கு வெந்துட்டு குழம்பு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கருவாடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லித்தந்த சமையலை நம்ம பின்தொடரும் போது அதோட முழுமையான ஆரோக்கியத்தையும் ருசியையும் நம்ம அனுபவிக்க முடியும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப ருசியான ரெசிபி. நீங்கள் சுடு சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இது இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே அளவுகளோட இந்த மெத்தடில் செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.